அண்ணாமலை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணிட்டு புது கட்சி ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷன் இதை ஒரு 4-5 வருஷம் முன்னாடியே பண்ணிருக்கலாம். இடையில அந்த மனுஷனை சாட்டை அடிக்க விட்டு அவரை வந்து அவருக்கான இமேஜே வந்து பிஜேபியில டேமேஜ் ஆன மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலைங்கிறது ஒரு சாதாரண ஒரு இது கிடையாது, அது ஒரு பிராண்டு. கலைஞர் கருணாநிதினா ஒரு பிராண்டோ அந்த மாதிரி அது ஒரு பிராண்டு. என்ன இப்போ அண்ணாமலை வந்து யாரை புழக போறாருன்றது தான் வந்து ஒரு கேள்வியை. அண்ணாமலை அரசியலுக்குள்ள வந்து அவர் உதயநிதி ஸ்டாலின் அவரை எதிர்க்க போறாரா இல்லை எல்லாருமே எதிர்ப்பாரு, ஆனா யாரை எதிர்க்க போறாரு அதுதான் இங்க மேட்ரு. இப்ப விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படிங்கிறது தான் களம் மாறும்னு நான் யோசிக்கிறேன். இல்லப்பா, அவர் பிஜேபியில இருந்து ரிசைன் பண்ணதுக்கு முன்னாடி 18 மாசமா எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்து பயணிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி படிக்காத ஒரு எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாத எங்க அப்பா பெரிய ஆளு, நான் இந்த ஜாதியில பெரிய ஆளு அப்படின்ட்டு வந்து ஒரு சிலர்லாம் வந்து அரசியல்வாதி ஆயிட்டாங்கன்னா அப்போ அவங்க வந்து சொல்ற ஐடியாவை அண்ணாமலை கேட்கணுமா இல்லை அண்ணாமலை சொல்றதை அவங்க கேட்கணுமா? அண்ணாமலை சார் சொல்றதா அவங்க கேட்கணும். ஏன்னா படிச்சவர், அவருக்கான மரியாதை வந்து குறையும் போது அவர் வெளியே வரதானே செய்வாரு. வரட்டுமே, தப்பு இல்லையே, வரட்டும். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அண்ணாமலை சார் வந்துட்டீங்க, டிவிக்கே கூட கூட்டணி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அலைன்ஸ் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் 2 யூத் அப்படி நின்னாங்கன்னா ஒரு அப்படி அது ஒரு வேற லெவலில் இருக்கும். ஒரு ஓப்பனிங் பிளேயர்ஸ் மாதிரி இருப்பாங்க, அது நல்லா அண்ணாமலை வந்து யாரு சீன்றாங்களோ எல்லாருக்குமே இஷ்யூவா தான் இருக்கும். இன்னைக்கு சீமான் சீன்றாருன்னா அவருக்கு வந்து ஒரு பேக் ஃபயரா அவங்க கட்சியில ஒரு ப்ராப்ளம் வரும். ஒருத்தரா அடிப்பாங்க, அண்ணாமலை அடிக்கிறத பொறுத்து தான். ஆனா அண்ணாமலை வந்து உதயநிதி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா டிஎம்கே இனி வரும் எலெக்ஷன்ல கொஞ்சம் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதே வந்து விஜய் அடிச்சாருனாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு டஃபா போவோம். அண்ணாமலை விசஸ் விஜய் அப்படி போயிடும். இல்லை, ஆனால் இப்போ விஜய் வந்த பிறகு 8%லேருந்து 4% ஆயிடுச்சு நாம் தமிழருக்கு. இப்போ அண்ணாமலையே இது ஆகும்போது அந்த 4% இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா சீமான் சார் இப்பயாவது ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கணும். போங்க, தப்பு கிடையாது, அண்ணாமலை கூட போய் கூட கூட்டணி வச்சுக்கலாம். தம்பி நீ ஒரு 100 சீட்டு நில்றா, நான் ஒரு 100 சீட்டு நிற்கிறேன். இல்லை நான் தனிச்சு தான் நிற்பேன்னா இந்தியாவில் அது சாத்தியம் கிடையாது. இல்லை, வின் பண்ணலாம், அதுக்கு டைம் ஆகும். நாம் தமிழருக்கு டைம் ஆகும். ரஜினி சாரை வந்து அவர் மீட் பண்ணியிருக்காரு. ரஜினி என்னோட கட்சியில் சேருங்க நான் அப்போ கூப்பிட்டாரு. அதை வந்து விட்டுட்டு பாஜக போயிருந்தாரு. இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கிறது ரஜினிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, இது என்னன்னா அண்ணாமலை வந்து ஒரு குருவாக தான் ரஜினி சாரை பார்க்குறாரு. அதனால எப்பவுமே ரஜினி சாரோடைய அந்த இம்பேக்ட் அரசியல் அது வந்து பின்னாடி இருந்து ஒரு விஷயம் நடக்கும். அதை நம்ம இனி வரும் தேர்தலில் சந்திக்கலாம். அதான் மாசத்துல ஒரு வாட்டி போய் ரஜினி சாரை மீட் பண்ணுவாராம். அந்த மாதிரி ஒரு 2 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. ரஜினி சார் செய்ய வேண்டியதா அண்ணாமலை செய்வார் அரசியல் களத்துல. ரஜினி சாரோடைய அந்த ரசிகர் மன்றம் அவங்களுடைய ஆதரவு எல்லாம் இவருக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா ரஜினி சாரும் சாதாரண ஆள் கிடையாது. நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி ஓபன் பண்றதுனாலும் அது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டு தான். அதனால அண்ணாமலைக்கு ஒரு அண்ணனா ரஜினி சார் பின்னாடி இருந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவார். ஒரு அண்ணனா ஒரு அப்பாவா இருந்து சப்போர்ட் பண்ணுவாரு. நல்ல மனுஷன் அண்ணாமலை. ஃபர்ஸ்ட் அவர்லாம் வந்து பிஜேபிக்கு ஏன் போனாருன்னு நிறைய, ஏன்னா ரைட் பர்சன் அண்ட் ராங் பார்ட்டின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை சார் எடுத்தது நல்ல ஒரு டெசிஷன். பரவாயில்ல, பிஜேபியிலே ஒரு நல்ல விஷயங்கள் தான் பண்ணாரு, மக்கள் விரோதமா எதுவும் பண்ணல. பட் அவர் எங்க வந்தாலும் அதுதான் சொல்றேன்னு, அவர் ஒரு பிராண்டுங்க. அவர் என்ன பண்ணாலுமே ட்ரெண்ட் ஆகும். பட் நான் சொல்றது என்னன்னா ஒரு டிவிக்கே சப்போர்ட்டரா டிவிக்கே கூட ஒரு அலைன்ஸ் வரணும்.